ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜான் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேத்யூ என்கிற அப்போஸ்தலரை பற்றி தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். இந்த மத்தேயு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ரோமன் எம்பையர் கலில் அப்படிங்கிற அந்த பகுதியில் காப்பர்நாம் அப்படிங்கிற பகுதியில் பிறக்கிறாரு. அதாவது காப்பர்நாம் அப்படிங்கிற மாகாணத்தில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் பிறக்கக்கூடிய மனிதர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மேத்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவருடைய பிறப்பு பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் 4 நற்செய்தியாளர்களில் மிக முக்கியமானவர். அதாவது இறைவனோடு இயேசுவோடு இருந்து அவரை பார்த்து அவரை பின்பற்றி அவருக்கான பைபிளை புத்தகத்தை எழுதியவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மேத்யூ. இந்த மேத்யூவோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவருடைய ஊரான காப்பர்நாம் பகுதியில் டாக்ஸ் கலெக்டராக இருக்கார். டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னா என்ன, வரி வசூலிப்பவர். அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சுங்கச்சாவடி, டோல்கேட் இதிலெல்லாம் வரி வசூலிப்பாங்க இல்லையா, அல்லது அந்த காலத்தில் மன்னர்கள் வரி வசூலிக்க வீடு வீடாக சென்று அதிகாரிகளை நியமிப்பார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு அதிகார இதில் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மேத்யூ. ஸோ டாக்ஸ் கலெக்டராக தன்னுடைய பணியை தொடர்ந்துட்டு வந்தார். ஸோ இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் மக்கள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூத கிறிஸ்தவர்கள். இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனத்தாரவருக்கும் ரொம்ப காம்படிஷன், அதாவது பாகுபாடு, வேறுபாடு, ஒற்றுமை இல்லாமல் போயிட்டுருக்கு. சண்டைகள், சச்சரவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை காப்பாற்ற உள் நுழைந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஜீசஸ். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த எத்தியோப்பியா பகுதி அப்படின்னா பெர்சியா. ஸோ இந்த காலகட்டத்தில் இங்கே வாழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மேத்யூ. ஸோ இப்போ நம்ம இந்த பகுதியை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஈரான். இன்றளவு நம்ம பார்க்கக்கூடிய இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தொடர்ந்து வருவதற்கான காரணம் அன்றைய காலத்திலிருந்தே ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலேருந்து ஸ்டார்ட் ஆனது 21st செஞ்சுரி வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த இடத்துல ஜீசஸ் அவருடைய வேலையை எப்படி காண்பிக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசப்படும். அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மத்தேயு. ஓகே, ஸோ தொடர்ந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். நல்ல நல்ல விஷயங்கள். நன்றி.